Hey everyone, welcome back to my channel. So today we are in the day 19 of Unstop Profit Challenge. So let's get started. But அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ பார்த்து வந்துடலாமா? இரவு 7:05 இரவு 7:20 இரவு 8:45 இரவு 11:50. இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிக் பாஸ் தான் தோணியிருக்கோம். பட் நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் டைமர்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்புட் பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் விச் இஸ் நம்பர் ஆஃப் அலாரம்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நமக்கு என்னோட ப்ராப்ளம் வந்து டைமர் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 அலாரம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னூஸ் இன்டர்வல். நம்ம காலையில் வந்து அலாரம் செட் பண்ணியிருப்போம். பட் எந்திரிக்கும் போது ஒரு டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸ்னூஸ் பண்ணி வைப்போம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி அலாரம் அடிக்கும். ஸோ அந்த இன்டர்வல் தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது மேக்ஸிமம் ஸ்னூஸ் லிமிட். அதாவது 1 டைம் ஸ்னூஸ் பண்ணலாம், 2 டைம் ஸ்னூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்னூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ அது கேல கொடுத்துருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன 2 லிமிட்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அலாரம் டைம்ஸ், இந்த 3 அலாரத்தோட டைம் அதுவும் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்புட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்குள்ள கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம், எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அதாவது கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்மகிட்ட 3 அலாரம்ஸ் இருக்குது. ஒரு அலாரத்துலேயே நான் ஒரு டைம் செட் பண்ணியிருக்கேன். அந்த டைமுக்கு என்ன அடிக்கும், அலாரம் அடிக்கும். இப்போ கரண்ட் டைம் என்ன அப்படின்னா 7:05. ஓகே, 3 அலாரத்துலையுமே 3 கிளாக்லையுமே என்ன இருக்கேன், 7:05 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அலாரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 7 o'clock செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அலாரத்தில் 7:20 அண்ட் நெக்ஸ்ட் அலாரம் 23:55. அதாவது நம்மளோட டைமிங் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 hours ஃபார்மேட். ஓகே, ஸோ வந்து ஏஎம் பிஎம்லாம் வராது, நமக்கு 24 hours ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட்டு ஸ்னூஸ் இன்டர்வல். அதாவது இப்போ நான் 7 o'clock அலாரம் வச்சுருக்கேன்னா நெக்ஸ்ட் என்ன அடிக்கும், 7:10 அலாரம் அடிக்கும் அண்ட் 7:20. அதுக்கு மேலே அடிக்காது. பிகாஸ் நான் லிமிட் வந்து 2 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸஸ்க்கும் வேரி ஆகும். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், லிமிட் வந்து 2. ஸோ 7 o'clock அலாரம் அடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 மினிட்ஸ் கழிச்சு, இப்போ நான் ஸ்னூஸ் பண்ணேன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு 7:10 அடிக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த செகண்ட் டைமாக 7:20 அடிக்கும். அவ்வளோதான், லிமிட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் அலாரம் என்ன பண்ணுவோம், 7:20 அடிக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னூஸ் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் 7:30 நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 7:40. ஓகே, அதோட லிமிட் முடிஞ்சு. இந்த மாதிரி என்ன ஆகும், ஒன்றும் நம்ம ஸ்னூஸ் பண்ணோன்னா 2 டைம்ஸ் வந்து அலாரம் அடிக்கும், ரிப்பீட் பண்ணும். நம்ம இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த 7:05 தான் கரண்ட் டைம். அந்த டைமுக்கு அப்புறம் எந்த டைமில் ஃபஸ்ட் அலாரம் அடிக்கும் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து 7ங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. பிகாஸ் நம்ம கரண்ட் டைம் வந்து 7:05, இது வந்து முன்னாடி இருக்குது 7. அது வந்து என்ன ஆகும், இப்போ நெக்ஸ்ட் டே தான் என்ன அலாரம் அடிக்கும். அப்போ அதை விட்டுடலாம். அப்போ என்னது 7:20 தான் ஆன்சர் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அது கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம என்ன ஆகும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அலாரம் அடிக்கும். ஸோ 7 o'clock அலாரம் அடிச்சிருக்கோம், என்ன அடிக்கும் 7:10 அலாரம் அடிக்கும். அப்போ 7:05 அப்புறம் 7:10 அதான் என்னது நியரஸ்ட் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் தான் நம்ம 7:20 அடுத்த 7:30 அப்படி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டாக 7:05 அப்புறம் எந்த டைமில் அலாரம் அடிக்கும்னா 7:10. அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் என்னது 7:10. ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட் அப்போ என்ன அப்படின்னா கன்வெர்ட் டைம் டு மினிட்ஸ். பிகாஸ் நம்ம வந்து ஓகே பார்த்தோன்னா சொல்லிடுவோம் 7:10 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் பார்த்து சொல்லிடலாம். பட் கம்ப்யூட்டருக்கு இது எப்படி புரியும், அதுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படி தானே. ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 24 hours ஃபார்மேட்டை வந்து மொத்தமாகவே மினிட்ஸாக மாற்றிட்டோம். அது எப்படி மினிட்ஸாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ இது என்னது 7 hours. ஹார்ஸ் மினிட்டை மாத்திரம் என்ன பண்ணணும், இன்ட்டு 60 கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆல்ரெடி மினிட்ஸில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் போதும், கூட ஆட் பண்ணி விட்டால் போதும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிட்டு 4:30. இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா எல்லா டைமிங்கும் நம்ம இந்த மாதிரி மினிட்ஸில் மாற்றுறோம். ஸ்டெப் 2, ஜென்ரேட் ஆல் ரிங் டைம்ஸ். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட டைம் ஃபஸ்ட் டைம் என்னது 7 o'clock அப்படி தானே. ஸோ 7 o'clock நான் மினிட்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு டைம் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் ஃபால் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அலாரம் அடிக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த டைம் கிட்ட ப்ளஸ் இந்த 10 மினிட்ஸ் அதையும் ஆட் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட் ஃபால் நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அந்த டைமிங் ப்ளஸ் கூட ஒரு 10. அந்த மாதிரி லிமிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அலாரத்தை நம்ம இந்த மாதிரி டைம் செட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 o'clock அலாரம் அடிக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 மினிட்ஸ் கழிச்சு 7:10 நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் 7:20. அந்த மாதிரி எத்தனை லிமிட்ஸ் இருக்கோ அத்தனை லிமிட்ஸ் அடிக்கும். இதே மாதிரி என்ன ஆகும், ஒரு டைமர் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்லா டைமையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அது எல்லாமே நம்ம வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி எது வந்து ஃபஸ்ட் அடிக்கும், அந்த கரண்ட் டைமுக்கு அப்புறம் எது ஃபஸ்ட் அடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரை ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க இன்புட், ஓகே, அது வந்து கொஸ்டினில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 3 என்னென்னா நம்மகிட்ட வந்து 3 அலாரம்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 10ங்கிறது என்னென்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்னூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்னூஸ் லிமிட் என்னது 2 times. ஓகே, ஸோ நமக்கு வந்து 3 அலாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் டைம் என்னது 7:05. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா டைமையும் மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து இது 7:20 இப்படி தானே. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி அலாரம் அடிக்கும். ஸோ வந்து +10 ஆட் பண்ணி 7:30 அண்ட் 7:40 பிகாஸ் லிமிட் வந்து 2 times தான். அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஒரு டைமுக்கே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அடுத்த 10 மினிட்ஸ் அடுத்த 10 மினிட்ஸ். இப்போ என்னன்னா 24 hours தாண்டி போகுது. ஓகே, 24 hours நம்ம வந்து மினிட்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா 1440 வரும். அந்த 1440 தாண்டி போச்சுன்னா அது என்னது, அது நெக்ஸ்ட் டே. ஸோ அதை என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து அலாரத்தை விட்டுடலாம். ஸோ என்ன ஆச்சு, இது வந்து இக்னோர் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கிடைச்ச எல்லா ஆன்சரையும் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ கரண்ட் டைம் என்னது 7:05. இதோட எது கிரேட்டராக இருக்குது, ஃபஸ்ட்டு எது கிரேட்டராக இருக்குது 4:30. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 4:13 ரிட்டர்ன் பண்ணணும். பட் இது என்னது மினிட்ஸில் இருக்குது, நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது வந்து ஹார்ஸில் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ பண்ண அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரிவர்ஸில் பண்ணுறோம். ஓகே, மினிட்ஸை ஹார்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவைட் பை 60 பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமைண்டர், ஓகே, அதாவது %60 அப்படி பண்ணாலும் என்ன ஆகும், 710 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டில் இருக்கும், கோட் டெம்ப்ளேட்டில். இப்போ நம்ம என்ன போகிறோம், மெயின் கிளாஸ்க்குள்ளே வரோம். கிளாஸ் மெயின் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், ஹார்ஸ் வந்து மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கீழே ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஸ்டாட்டிக் நமக்கு வந்து என்னது மினிட்ஸுங்கிறது இன்டிஜர் ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ 2 minutes ஆஃப் அப்படிங்கிறது நான் ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சிருக்கேன். அண்ட் நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோம், இந்த 24 hours ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் டைம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கோலனுக்கு முன்னாடி இருக்குது ஹார்ஸ், கோலனுக்கு அடுத்து இருக்குது மினிட்ஸ். ஸோ அதை என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் பார்ட்ஸ் ஈக்குவல் டு டைம் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் கோலன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோலன் வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ கோலனுக்கு இந்த சைடு ஹார்ஸ் தனியாக போயிடும், மினிட்ஸ் தனியாக போயிடும். அண்ட் இது எங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது 0த்தில் வந்து ஹார் இருக்கும், 1ல் வந்து மினிட்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் எடுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு இது வந்து டோட்டலாக ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்கிறதுனால 0ல் வந்து என்ன ஆகும், இப்போ 7 o'clockனா 07 ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் மீதி வந்து 7:05ங்கிறது மீதி மினிட்ஸில் 05 தனியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இது எல்லாமே என்னதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண முடியுமா, பிகாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக மாற்றுறோம். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டிஜர் டாட் பார்சின்ட் ஆஃப். இது என்ன ஆகும்னா இந்த கோட்ஸில் இருக்க 07ங்கிறது வெறும் 7ஆக சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நீங்கள் கோட்ஸில் இருக்க 05ங்கிறது வெறும் 5ஆக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஹார்ஸ் வந்து மினிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ×60 பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி இருக்க மினிட்ஸை வந்து ஆட் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்போம், கிடைச்ச மினிட்ஸை வந்து திருப்பி நம்ம ஹார்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ கன்வெர்ட்ஸ் மினிட்ஸ் பேக் டு ஹார்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இதோட ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக. ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் ஆஃப் நம்ம இன்புட் கொடுக்குறது வந்து மினிட்ஸ். ஸோ இன்ட்டு மினிட்ஸ். ஹார்ஸை நம்ம எப்படி மினிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதா, மினிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் மினிட்ஸ் டிவைடட் பை 60. இது வந்து ஹார்ஸ் ஆயிரும். அண்ட் மீதி இருக்க மினிட்ஸ் வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிட்ஸ் %60. அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை எனக்கு வெறும் 7ஆக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், 07 கோலன் அந்த மாதிரி தானே இருந்துச்சு நமக்கு இன்புட்டில். ஸோ வந்து 2 digits இருக்கணும். இந்த கோலனுக்கு முன்னாடி 2 digits இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, அதான் 2D கொடுத்துருக்கோம். %Dங்கிறது இன்டிஜர் அண்ட் 2 எடுத்து கொடுத்தோம்னா 2 digits இருக்கணும். இப்போ 7 07 அப்படி மாற்றிக்கும். ஆனால் அது கோலனுக்கு அப்புறமா 2 digits இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிட்ஸ். அண்ட் இப்போ வந்து மெயின் ப்ரோக்ராம்த்துக்குள்ளே வரோம். ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம்னா இன்புட் வந்து வாங்குகிறோம். ஸோ ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து இன்புட்டை வாங்குறதுக்கு, கீபோர்ட்லேருந்து இன்புட்டை சிஸ்டத்துக்கு வாங்குறதுக்காக ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் system டாட் இன். நம்ம என்னெல்லாம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வாங்கணும், எத்தனை அலாரம்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னூஸ் டைம், கேங்கிறது மேக்ஸிமம் ஸ்னூப், எல்லாத்தையும் வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ 4 அலாரம்னா 4 அலாரத்தில் 4 விதமான டைம் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் அலாரம் டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லூப் பண்ணியிருக்கேன். எத்தனை அலாரம்ஸ் இருக்கோ அத்தனை அலாரம் லூப் பண்ணுறேன். I = 0, I <n I++. அலாரம் டைம்ஸ் டாட் ஆட் ஆஃப். நான் வந்து என்ன பண்ணணும், அந்த டைம் வந்து நான் அப்படியே டைம் வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்கும். நான் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, மினிட்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 minutes ஆஃப் AC.next ஆஃப். இது என்ன பண்ணும், இங்கே 2 minutes ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். ஃபங்க்ஷனுக்கு போய் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது என்ன பண்ணும், இங்கே வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் ஒன்றா ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், இப்போ வந்து கரண்ட் டைம் வந்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இன்ட்டு கரண்ட் டைம் = 2 minutes AC.next ஆஃப். நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்னது, நெக்ஸ்ட் அலாரம் எப்போ அடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அலாரம் இன்டிஜர் மேக்ஸ் வேல்யூ நம்ம கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்டிஜர் மேக்ஸ் வேல்யூக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அலாரம் டைம்ஸ் கூட நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ ஃபார் இன்த் அலாரம் காலம் அலாரம் டைம்ஸ். இந்த அலாரம் டைம்ஸில் என்ன இருக்குது, எல்லாமே மினிட்ஸ் ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. நான் அந்த ஒன்றா எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட்டு ஸ்னூப் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்னூப் லெஸ் தேன் ஈக்குவல் டு கே, ஸ்னூப் ப்ளஸ் ப்ளஸ். இந்த ரிங் டைம் இஸ் ஈக்குவல் டு அந்த அலாரம் டைம் ப்ளஸ் ஸ்னூப் இன்ட்டு எஸ். பிகாஸ் லூப் பண்ணும்போது நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்னூப்ஸ் இருக்குது. பட் 2னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் ஃபஸ்ட் லூப்லேருந்து 10 மினிட்ஸ் ஆட் ஆகும், நெக்ஸ்ட்லேருந்து 10 மினிட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் டேங்கிற 24 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் 1440 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணலாம். அதை தாண்டி நான் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணிடணும். ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மேத் டாட் மின். எதுக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ வந்திருக்கு நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மேத் டாட் மின் ஆஃப் நெக்ஸ்ட் அலாரம் கமா ரிங் டைம். இப்போ இன்னுமே நம்ம வந்து இவ்வளோ பண்ணி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை, இண்டிஜுவல் மேக்ஸ் வேல்யூ இருந்துச்சு, என்ன பண்ணணும், ரிட்டர்ன் -1. அல்லது என்ன பண்ணணும், 2 டைம் ஆஃப். பிகாஸ் நமக்கு மினிட்ஸில் இருக்கும், மினிட்ஸ் நம்ம டைம் 24 ஹவர்ஸ் டைம் ஃபார்மெட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 டைம் ஆஃப் நெக்ஸ்ட் அலாரம். ஸோ நம்ம அதுக்குண்டான பைத்தான் கோட் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளாடி டைம் அப்படிங்கிற ஒரு இன்புட் வாங்குகிறேன். அதை வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் வாங்குகிறேன். ஓகேவா? அதனால் எஸ்டிஆர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த ரெண்டுமே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, எதை குறிக்குதுன்னா, ஹவரையும் மினிட்டையும் குறிக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து பிரிக்கணும். ஹவரை தனியாக பிரிக்க போகிறேன், மினிட்டை தனியாக பிரிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படிங்கிற வந்து மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடுக்குள்ளாடி நான் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து பிரிக்கணும், இந்த ஸ்டார்டிங் தனியாக, எண்டிங் தனியாக, எந்த பாயிண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால காலன் கொடுத்துருக்கேன். ஸோ காலனோட முன்னாடி உள்ள 10 தனியாகவும், காலனோட அப்புறம் இருக்க 30 தனியாகவும் எனக்கு வந்து பிரித்து தந்துடும். ஸோ ஹவரில் வந்து இந்த 10 ஸ்டோர் ஆகும், மினிட்டில் வந்து இந்த 30 ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்து மினிட் ஃபார்மேட்டில் வேணும். ஹவரை வந்து மினிட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹவரை வந்து இப்போ 10 வந்து 60ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த மினிட்டை கொடுத்துருக்க 30 வந்து ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தரும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போது மினிட் ஃபார்மெட்டில் இருந்துச்சுல, ஸோ இந்த மினிட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை வந்து நம்ம ஹவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். அவுட்புட்டாக கொடுக்கும்போது நம்ம ஹவர் ஃபார்மெட்டில் தான், ஹவர் மினிட் இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும்னால இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி 2 டைம் அப்படின்னு ஃபங்க்ஷனோட நேம், மினிட்ஸ் அப்படிங்கிறது இன்புட். ஓகேவா? இது வந்து இன்ட்லேயே நம்ம வாங்கிறோம். ஏன்னா மினிட் வந்து இன்ட்டில் தானே இருக்கும். ஸோ அதனால் வாங்குகிறோம். ஓகேவா? இங்கே நம்ம மேப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இங்கே நம்ம வந்து வாங்கியிருக்க பிரித்த அப்புறமே இது ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த மேப் இன்ட் இந்த வேர்டு வந்து எதுக்குன்னா, இன்ட்டாக வந்து 2 ஸ்ட்ரிங்கையுமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். மேப் கொடுக்கும்போது இது ஒரு இன்ட்டாகவும் இது ஒரு இன்ட்டாகவும் நமக்கு வந்து தந்துடும். இல்லாட்டா நம்ம தனித்தனியாக வந்து இதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். 2 டைம் அப்படின்னு கொடுத்துருக்கோம், மினிட்ஸ் வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். இது வந்து ஹவர் ஈக்குவல் டு அந்த ஹவர் நமக்கு இந்த இது வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தந்திருக்க மினிட்ஸை வந்து 60ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் 630 அப்படி இருக்குன்னா, ஸோ 630 60ஆல் டிவைட் பண்ண சமயம் 10 வரும். ஓகேவா? ஸோ மினிட்டுக்கு வந்து நம்ம வந்து மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரிமைண்டரை வந்து நமக்கு தரும். ஓகேவா? ஸோ இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே? ஸோ அதனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, எஃப் வந்து எதை குறிக்கும்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை வந்து குறிக்கும். ஓகேவா? இப்போ அந்த இருக்க இடத்துல வந்து சப்போஸ் இங்கே வந்து 630 டிவைடட் பை 60 இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து 3 வருது அப்படின்னா, ஸோ இது ஒன் வேல்யூவாக வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு 0 வேணும். ஸோ அதனால் இந்த லைன் கொடுத்துருக்கோம். ஸோ 0 3 அதுக்கப்புறம் மினிட் வரும்போது 60 அப்படின்னு வரதுக்கு வேண்டி ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் லாஜிக் என்னென்னா, எஸ்கே இன்புட் வந்து வாங்குகிறோம். ஸோ எல்லாமே வந்து வாங்கும்போது சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங் அதாவது வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா இன்புட்டையுமே வந்து நம்ம வந்து இன்ட் ஃபார்மேட்டில் வாங்கணும். ஸோ அதனால் இன்புட் வந்து வாங்கும்போது என், எஸ், கே அப்படின்னு கொடுக்குறோம். இந்த மேப் வந்து அந்த இன்புட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த
3, 10, 20 இதை வந்து 3 வந்து என்னுக்கும் 10 வந்து எஸ்ஸுக்கும் 20 வந்து கேக்குமா கொடுக்குறோம். அலாரம் டைம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் ரேஞ்ச் ஆஃப் என் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். இந்த அண்டர்ஸ்கோர் எதை குறிக்குதுன்னா எனக்கு வந்து லூப் வேல்யூ வந்து எவ்வளோ இருந்தாலும், அதாவது வந்து லூப் எவ்வளோ தடவை போனாலும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அலாரம் டைம்ஸ் அப்படிங்கிறதுல அப்பெண்ட் கொடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல மினிட்ஸ், இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ணி இங்கே இன்புட் ஆஃப் ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, சப்போஸ் நான் வந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் தானே, அவுட்புட்டில் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு போகணும். ஸோ அதுக்கு வேண்டி இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேஸை வந்து இது இக்னோர் பண்ணிடும், அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அலாரம் டைம்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ 360, 450, 540 அப்படின்னு மினிட்டுக்கு கன்வெர்ட் ஆகி அலாரம் டைம்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது கரண்ட் டைம் வந்து எடுக்கிறோம். கரண்ட் டைமை வந்து மினிட்ஸ், அதே மாதிரி மினிட்ஸில் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அலாரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃப்ளோட் ஐஎன்எஃப் அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த ஐஎன்எஃப் எதை வந்து மீன் பண்ணுதுன்னா இன்ஃபினிட்டி, ஒரு லார்ஜர் நம்பரை வந்து நம்ம நெக்ஸ்ட் அலாரமாக எடுத்திருக்கோம். ஓகேவா? எதுக்குன்னா இப்போ ஒரு லார்ஜர் அலாரம் வந்துச்சுன்னா லார்ஜர் நம்பரை வந்து நெக்ஸ்ட் அலாரமாக எடுத்திருக்கும் போது நெக்ஸ்ட் மினிமம் வரக்கூடியதை இது வந்து நெக்ஸ்ட் அலாரமாக கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபார் அலாரம் இன் அலாரம் டைம்ஸ், அதாவது வந்து அலாரம் டைம்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அலாரமை நம்ம எடுத்திருக்கோம். 360 எடுக்கும்போது ஸ்னூஸ் பண்ணுறோம். அதாவது இன் ரேஞ்ச் ஆஃப் k+1 ரிங் வந்து எத்தனை தடவை வந்து இது வந்து ரிங் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அலாரம் 360 ப்ளஸ் ஸ்னூஸ், எத்தனை தடவை ஸ்னூஸ் பண்ணுறோம், அதாவது வந்து இப்போது 2 டைம்னா 2 S, இந்த எஸ் வந்து 10 டைம்ஸ்னால் இந்த 10 குறிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வேண்டி இந்த கொடுத்துருக்கோம். ரிங் டைம் கண்டுபிடிக்கிறது. இப்போ 6க்கு கொடுத்துருக்கோன்னா இது 6க்கு ரிங் ஆகுது, அப்புறமா 6:10க்கு வந்து ரிங் ஆகணும், 6:20க்கு ரிங் ஆகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் ரிங் டைம் வந்து கொடுத்துருப்போம். இப்போது ரிங் டைம் வந்து 1440 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா 1440 ஈக்குவல் டு ஒன் டே வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 24 × 60 ஈக்குவல் டு இது வந்து 1440. ஸோ இப்போ வந்து 1440 மேலே 1450 மேலே இருந்துச்சுன்னா 440 அல்லது 441 மேலே இருந்துச்சுனாலே இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து 1441 இருக்குன்னா அது நெக்ஸ்ட் டேக்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ அதனால் பிரேக் கொடுத்து அந்த கரண்ட் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்கோம் பிரேக்கை. ஓகேவா? ஸோ இப்போது ரிங் டைம் வந்து கரண்ட் டைமை விட கிரேட்டராட்டு இருக்கணும். சப்போஸ் கரண்ட் டைமை விட சின்னதாட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது பாஸ்ட்டில் போயிடும். ஸோ இது வந்து கிரேட்டராட்டு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அலாரம் ஈக்குவல் டு மின் ஆஃப் நெக்ஸ்ட் அலாரம் ரிங் டைம். நெக்ஸ்ட் அலாரம் ஈக்குவல் டு இந்த மினிமம் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அலாரம் என்னவாட்டு இருக்குது, 500 இருக்குது, ரிங் டைம் வந்து 450 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 450க்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ 450க்கு இது அலாரம் வந்து ரிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் அலாரம் வந்து இன்ஃபினிட்டிக்கு இருந்துச்சுன்னா, ஈக்குவலாட் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து கிரேட்டர் நம்பருக்கு ஈக்குவலாட் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு அலாரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அலாரமே இல்லை அப்படின்னால நம்ம பிரிண்ட் -1 அதாவது வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஓகேவா? எல்ஸ் பிரிண்ட் டு நெக்ஸ்ட் அலாரம். இப்போ வந்து எல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஆக்சுவல் வேல்யூ நெக்ஸ்ட் எந்த ஒரு அலாரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம்.